السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين. அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் தாருல் உலூம் நசீரியா மதரசாவினுடைய ஹாஃபிதுகளுக்கான பட்டமளிப்பு விழா நிகழ்ச்சி மிகச் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த சிறப்பு விழாவிலே தலைமையேற்று அமர்ந்திருக்கக்கூடிய தலைவர் உள்ளிட்ட சிறப்பு அழைப்பாளர்களாக இந்த சபையை அலங்கரித்துக் கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய அத்தர் ஜமாத் பள்ளிவாசனுடைய தலைமை இமாம் இப்ராஹிம் ஹசரத், முனவரா பள்ளியினுடைய தலைமை இமாம் ஹசரத் அவர்கள் மற்றும் இந்த விழாவை இந்த மரியாதைக்குரிய மாலிக் ஹசரத் அவர்கள் மற்றும் இந்த மதரசாவினுடைய மரியாதைக்குரிய உஸ்தாது பெருந்தகை ரியாஸ் ஹசரத் அவர்கள் உள்ளிட்ட எல்லோரையும் மரியாதை செய்தவனாக ஒரு சில வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறேன். மிக முக்கியமானதொரு நிகழ்வாக இந்த நிகழ்வு அமைந்திருக்கிறது. குர்ஆன் எந்த சமூகத்திலும் மிக ஆழமாக வேரூன்றி விடுகிறதோ அந்த சமூகம் மிகப்பெரிய சாதனைகளுக்கு, மிகப்பெரிய மாற்றங்களுக்கு உரியதாக மாறிவிடும் என்பதுதான் கடந்த கால வரலாறுகள் சொல்லக்கூடிய செய்தியாக இருக்கின்றன. எந்த சமூகம் குர்ஆனை விட்டும் தூரமாக மாறிவிடுகிறதோ அந்த சமூகம் பேரிழப்புகளை சந்தித்துக் கொண்டிருக்கும் என்பதற்கும் வரலாற்றில் நிறைய உதாரணங்கள் இருக்கிறது. ஐயாமுல் ஜாஹிலியாவுடைய காலகட்டத்தில் அறியாமை மக்களாக இருந்த அந்த சமூகம் குர்ஆனை கொண்டுதான் சிறப்புற்றது, குர்ஆனை கொண்டுதான் சாதனை படைத்தது, குர்ஆனை கொண்டுதான் பல்வேறு வகையான மாற்றங்களை அனுபவித்தது என்பதற்கு வரலாற்றிலே நிறைய நபர்களை, நிறைய நிகழ்வுகளை நாம் உதாரணமாக சொல்ல முடியும். சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கை தலைகீழாக மாறியதன் பின்னணியில் மிக பெரும் பாதிப்பை, மிக பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியது அல் குர்ஆன் தான் என்பது வரலாறு சொல்லக்கூடிய செய்தி. எத்தனையோ நபித்தோழர்கள் தங்களிடத்தில் இருக்கக்கூடிய செல்வங்களை வாரி கொடுக்கக்கூடிய மனப்பான்மையை உருவாக்கியது அல் குர்ஆனுடைய வசனங்கள். லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன், உங்களுக்கு பிரியமானவற்றை அல்லாஹ்வின் பாதையிலே நீங்கள் செலவழிக்காத வரைக்கும் நீங்கள் பரிபூர்ணமான நன்மையை அடைந்து கொள்ள முடியாது என்கிற இறை வசனம், அல்லாஹ்வினுடைய வசனம் அருளப்பட்ட சமயத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓடோடி வந்து, அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ்வின் பாதையில் எனக்கு வழங்கப்பட்டிருக்கிற விஷயங்களை நான் செலவு செய்யாத வரைக்கும் பரிபூர்ணமான நன்மை அடைய முடியாது என்று இறைவன் அருளி இருக்கிற இந்த வசனம், அதன் அடிப்படையில் எனக்கு பைரஹா என்கிற தோட்டம் மிக விருப்பமானது, அதுதான் எனக்கு மிகவும் நேசத்திற்குரியது, அதனை நான் இதோ உங்களிடத்தில் அல்லாஹ்வின் பாதையில் ஒப்படைக்கிறேன் என்று சொல்லி அந்த தோட்டத்தை அர்ப்பணித்தார் என்பது வரலாறு. மன் ஸல்லதி யுக்ரிதுல்லாஹ கர்தன் ஹஸனன் ஃபயுதாஇஃபஹு லஹு அத்ஆஃபன் கஸீரா, அல்லாஹ்விற்கு அழகிய கடனாக யார் கடன் கொடுக்கிறாரோ அவருக்கு பல இரட்டிப்பான நன்மைகளை கூலியாக அல்லாஹ் வழங்குகிறான் என்கிற இறைவசனம் அருளப்பட்ட பொழுது அபூ தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 600 பேரீத்த மரங்கள் கொண்ட ஒரு தோட்டத்தை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஃபீ சபீலில்லாஹ் அல்லாஹ்வின் பாதையிலே ஒப்படைத்தார்கள் என்பதை வரலாற்றிலே பார்க்கிறோம். இப்படியாக வரலாற்றில் எங்கெல்லாம் மனித உள்ளங்களிலே மாற்றம் ஏற்பட்டிருக்கிறதோ அந்த மாற்றங்களின் பின்னணியில் அல்லாஹ்வுடைய வசனங்கள் அமைந்திருக்கிறது என்பதை வரலாறு நெறிகளையும் நாம் பார்க்கிறோம். குர்ஆன் அப்படித்தான் சொல்கிறது.
எங்கே குர்ஆனுடைய வசனங்கள் மனித உள்ளங்களை ஆக்கிரமித்து விடுகிறதோ அது மிகப்பெரிய மாற்றங்களை நிச்சயமாக ஏற்படுத்தும். கொஞ்ச நேரத்திற்கு முன்னால் அல் குர்ஆனுடைய வசனங்கள் ஓதப்படும் பொழுது நாம் ஏதேதோ சிந்தனைகளிலே இருந்திருப்போம், ஏதேதோ மனோநிலைகளிலே நாம் இருந்திருப்போம். ஆனால் நம்முடைய உள்ளங்கள் அல்லாஹ்வை நோக்கி திரும்புகிற, அல்லாஹ்வை நோக்கி சிந்திக்கிற ஒரு மனமாற்றத்தை இங்கே அமர்ந்திருக்கிற அந்த வசனங்களை கேட்கும் பொழுது நம் எல்லோருக்கும் அந்த உணர்வை நாம் உணர முடிந்தது என்பதை நாம் இங்கே இந்த சபையின் மூலமாக அறிகிறோம். குர்ஆன் அப்படித்தான் சொல்கிறது. அல்லாஹு நஸ்ஸல அஹ்ஸனல் ஹதீஸி கிதாபன் முத்தஷாபிஹன் மசானிய தக்ஷாஇரு மின்ஹு ஜுலூதுல் லதீன யக்ஷௌன ரப்பஹும் ثم تلين جلودهم وقلوبهم الى ذكر الله. அல்லாஹ் மிக அழகான விஷயங்களை வேதமாக இறக்கி அருளினான். இவை முரண்பாடு இல்லாமல் ஒன்றுக்கொன்று ஒப்பான முத்தஷாபிஹானதாகவும் மனதில் பதியுமாறு திரும்ப திரும்ப கூறப்படுவதாகவும் இருக்கின்றன. தங்கள் இறைவனுக்கு எவர்கள் அஞ்சுகிறார்களோ அவர்களுடைய தொழில்களின் ரோமங்கள் இவற்றை கேட்கும் பொழுது சிலிர்த்து விடுகின்றன என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். உண்மையில் அல்லாஹ்வுடைய அச்சத்தோடு நம்முடைய உள்ளங்களும் நம்முடைய ரோமங்களும் சிலிர்க்க வேண்டும் என்றால் குர்ஆனுடைய வசனங்கள் தான் அதற்கு மிக தகுதியானது. இவற்றை எல்லாம் அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு தொடர்ச்சியாக சொல்கிறான், இதுவே அல்லாஹ்வின் நேர்வழியாகும், இதன் மூலம் தான் நாடியவர்களை அவன் நேர்வழியில் செலுத்துகிறான் என்கிற அந்த வசனத்தை நாம் பார்க்கிறோம். எனவே இன்றைக்கு நேர்வழியை எதிர்பார்த்து காத்திருக்கிற முஸ்லிம் சமூகத்திற்கு இளைஞர்கள் மிக மோசமான நிலையை நோக்கி, போதைகளை நோக்கி, சுகபோகங்களை நோக்கி, அற்ப ரீதியான இலக்குகளை நோக்கி சென்று கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் அவர்களை நெருப்படுத்துவதற்கு, அவர்களை பண்படுத்துவதற்கு, அவர்களை நேரான பாதையை நோக்கி செலுத்துவதற்கு மிக முக்கியமான ஒரு ஆயுதமாக அல் குர்ஆன் அமைந்திருக்கிறது என்பதிலே எல்லளவு சந்தேகமும் இல்லை. வெளிநாட்டினுடைய ஒரு சகோதரி சுமையா ரமதான் என்று பெயர். அந்த சுமையா ரமதான் என்கிற அந்த சகோதரி ஓர் அருமையான நூலை எழுதியிருக்கிறார்கள், மாறியது நெஞ்சம் மாற்றியது குர்ஆன் என்று. அந்த நூலில் அந்த நூலில் அவர்கள் ஒவ்வொரு வாரமும் நடத்தக்கூடிய குர்ஆனுடைய வகுப்பின் அனுபவங்களை அந்த நூலில் அவர்கள் தொகுத்திருக்கிறார்கள். பெண்களுக்காக நடத்தப்படுகிற வாராந்திர குர்ஆனுடைய வகுப்பு அது. அந்த வகுப்பில் அந்த சகோதரி ஒவ்வொரு வாரமும் குர்ஆனுடைய வகுப்பு நடத்தப்பட்டு, கடந்த வாரத்தில் நடத்தப்பட்ட வகுப்புகளின் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட மாற்றங்கள் என்ன என்பதை வகுப்பிலே கலந்து கொள்ளக்கூடிய சகோதரர்களிடமிருந்து கேட்டு தெரிந்து அதனை புத்தகமாக தொகுத்திருக்கிறார்கள். அதிலே ஒரு சகோதரி சொல்கிறார், நான் இந்த வகுப்பை எப்போது முதல் இந்த வகுப்பிலே நான் கலந்து கொண்டேனோ அப்போது முதல் என்னுடைய வாழ்க்கையில பல்வேறு வகையான மாற்றங்கள் ஏற்படுகிறது. அதிலே உதாரணத்திற்கு சொல்வதென்றால், எனக்கு அதிகமாக கோபம் ஏற்படும். நான் பேசும் பொழுது சத்தமாக பேசுவேன். அந்த பேச்சின் மூலமாக மிகப்பெரிய வெறுப்புகளை நான் சம்பாதித்திருக்கிறேன். ஆனால் குர்ஆனுடைய இந்த வகுப்பை நான் அதிலே கலந்து கொள்ளும் பொழுது ஒரு வசனம் இங்கே வகுப்பாக எடுக்கப்பட்டது. இன்ன அன்கரல் அஸ்வாத்தில சௌத்துல் ஹமீர், ஆக மோசமான சப்தம் என்பது கழுதையினுடைய சப்தம் தான் என்று சொல்லி அந்த வசனம் இங்கே விளக்கமாக தஃசீராக எடுக்கப்பட்ட அந்த வகுப்பிற்கு பின்னால் எப்போதெல்லாம் நான் சப்தமிடுவேனோ, எப்போதெல்லாம் என்னுடைய குரலை உயர்த்துவேனோ அப்போதெல்லாம் கழுதையினுடைய முகம் என் கண் முன்னால் வந்து நிற்கும். என்னுடைய சப்தத்தை குறைத்துக் கொள்வேன், மெல்லிய முறையில் பேசக்கூடிய அந்த பண்பை வளர்த்து கொண்டேன் என்று சொல்லி ஒரு சகோதரி தன்னுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொண்டதை சுமையா ரமதான் அந்த நூலிலே பதிவு செய்திருக்கிற அந்த செய்தியை இங்கே பகிர்ந்து கொள்வது பொருத்தமானதாக இருக்கும். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, குர்ஆன் என்பதுதான் இன்றைக்கு சமூகத்தினுடைய மிக முக்கியமான தேவையாக இருக்கிறது. குர்ஆன் எவ்வளவு தூரம் ஒரு மனிதனிடத்திலே ஆழ பதிந்து போய்விடுமோ அது மிகப்பெரிய தாக்கங்களை, மாற்றங்களை சமூகத்திலே ஏற்படுத்தும் என்பதுதான் இந்த நேரத்திலே நாம் மிக முக்கியமான செய்தியாக நினைவிலே கொள்ள வேண்டியது. அந்த தாக்கம் தான் இங்கே ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது.
மர்ஹூம் இலியாஸ் ஹஜரத் அவர்களோடு பழகியதில்லை, ஆனால் கேள்விப்பட்டு இருக்கிறோம். ஆனால் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் ஹஜரத் அவர்களை பற்றி பேசப்படுகிற அந்த பேச்சுக்களை கூர்ந்து கவனிக்கும் பொழுது அவர்கள் இஹ்லாஸாக எடுத்துக்கொண்ட அந்த முயற்சியினுடைய அந்த தாக்கம் இன்றைக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த தாக்கத்தினுடைய விளைவாகத்தான் இங்கே இந்த சபை மிக அலங்காரமாக காட்சியளிக்கிறது. இந்த சபையின் வழியாக 5 ஹாஃபிஸ்கள் இங்கே உருவாகி இருக்கிறார்கள். ஒரு மிகப்பெரிய கிராத் அரங்கம் நடைபெற்றிருக்கிறது. எல்லாம் குர்ஆனுக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட முயற்சியும் அதன் வெளிப்பாடும் என்பதை இங்கே நாம் சிந்தனையிலே கொள்ள வேண்டும். எல்லாம் அல்ல இறைவன் இந்த தாருல் உலூம் நசீரியாவை மிக பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய, எதிர்காலத்திலே குர்ஆன் விஷயத்திலே ஒரு மிகப்பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய தரமாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. இந்த நிகழ்விலே 5 ஹாஃபிஸ்கள் உருவாக இருக்கிறார்கள். அவர்கள் வெறுமனே குர்ஆனை மனனம் செய்வதோடு நின்று விடாமல் குர்ஆனுடைய எல்லா வசனங்களையும் தன் வாழ்வியலாக மாற்றி சமூகத்திற்கு குர்ஆனின் அடிப்படையிலே மிக பெரும் சேவையாற்றக்கூடிய நற்பாக்கியத்தை இந்த ஹாஃபிஸ்களுக்கு அல்லாஹ் உருவாக்கி தருவானாக என்ற பிரார்த்தனையோடு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி சொன்னவனாக விடைபெறுகிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.